ஹே வாட்ஸ்அப் கைஸ், டெக்னாலஜி லவர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஆர்சி கார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு நார்மலான டாய் கார் பார்த்திங்கன்னா வந்து கிட்ஸுக்கு மட்டும்தான் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆர்சி கார்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எல்லா விதமான ஏஜ் பீப்புள்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து அமேசிங்காக வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில கார்ஸ் பற்றி தான் வந்து இன்றைக்கி வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திஸ் இஸ் மீ கௌதம். வெல்கம் டு ஃபியூச்சர் டெக் கேஜெட்ஸ். நம்பர் 1, வாட்டர் ஸ்டண்ட் கார். இது ஒரு மல்டிஃபங்க்ஷனல் ஆர்சி கார். ஒரு செம்மையான யூனிக்கான டிசைன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. டபுள் சைடாக வந்து இந்த கார் வந்து ஸ்டண்ட் பண்ணும். ஸோ 360 டிகிரியில் வந்து இது ஃப்ளிப் பண்ணும் அண்ட் வந்து ஸ்பின் பண்ணும். மெயினான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து வாட்டர் ப்ரூஃபில் வந்து இது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வாட்டர்லையும் ஓட்டிட்டு போய்க்கலாம் அண்ட் நார்மலான லேண்ட் சர்ஃபேஸ்லையும் வந்து நீங்கள் வந்து இந்த காரை வந்து ஓட்டிட்டு போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ டபுள் சைடாக கூட வந்து நீங்கள் ரன் பண்ணி இந்த காரை வந்து எடுத்துகிட்டு போகலாம். 60 மீட்டர்ஸில் இருந்தாலுமே வந்து நீங்கள் ரிமோட் மூலியமாக வந்து இது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 15 km/h ஸ்பீடில் வந்து இதால் வந்து போக முடியும். அண்ட் 2 ரீசார்ஜபிள் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கரண்ட்லேயே வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் இதை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா வந்து 15 to 20 minutes வரைக்கும் இதை வச்சு நீங்கள் வந்து ஜாலியாக வந்து ஓட்டி விளாண்டுக்கலாம். நம்பர் 2, ஜம்பிங் கார். இந்த பேரட் மினி ட்ரோன் வந்து ஒரு ஜம்பிங் கார். ஸோ ஒரு 2-wheeled ஜம்பிங் கார்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு நார்மலான ஆர்சி கார் வாங்கி எனக்கு போர் அடிச்சிருச்சு, ஒரு டிஃப்ரெண்ட்டான கார் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த கேஜெட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு 2-wheeled ரோவர் மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜம்ப் பண்ணி வந்து இந்த காரை வந்து ஓட்ட முடியும். ஸோ இந்த கார் வந்து நீங்கள் ஓட்டும் போது ஒரு ஃபன்னான ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த ஜம்பிங் காரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் உள்ள மெயினான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த காரை வந்து உங்கள் ஃபோன் கூட வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி அந்த கேமரா மூலிமா தெரியுற விஷயத்தை வந்து நீங்கள் ஃபோன்லேயே பார்த்துக்கிட்டே வந்து இந்த காரை வந்து ஓட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமேசிங்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அந்த கேமரா வச்சு நீங்கள் வந்து லோ ரெசல்யூஷன்லாம் அந்த ஃபோட்டோ வீடியோ வந்து கேப்சர் பண்ண முடியும். அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 390 grams வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜம்பிங் காரை வந்து நீங்கள் பார்த்தாலே வந்து செம்மையான ஃபன் ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட வீட்டுக்குள்ளேயே வந்து ஜாலியாக வந்து விளாண்டுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இதை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா வந்து 20 minutes வரைக்கும் இதை வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். நம்பர் 3, கெஸ்டர் கண்ட்ரோல் கார். இது வந்து ஒரு நார்மல் ஆர்சி கார் மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு கெஸ்டர் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த காரை வந்து கெஸ்டர் மூலியமாகவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கார் கூடவே வந்து ஒரு வாட்ச் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு இந்த காரை வந்து நீங்கள் கெஸ்டர் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்கள் விரலை வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த கார் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த காரில் இருக்க மெயினான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் இருக்க டயர்ஸ் தான். ஒரு யூனிக்கான டயர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து 360 டிகிரியில் வந்து இதால் டர்ன் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் வந்து ஹை ஸ்பீட் ட்ரிஃப்ட் வந்து பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ வந்து டபுள் சைட் டிரைவிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரை வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து மூவ் பண்ணிக்கலாம், லெஃப்ட் ரைட்டில் கூட வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேசியான ஃபியூச்சர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. எல்லா விதமான சர்ஃபேஸ்லேயும் வந்து இந்த காரில் வந்து போக முடியும். சப்போஸ் இந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கல்லை முட்டிட்டிங்கன்னா வந்து அதுவே வந்து திரும்பிக்கும். பட் ஒரு நார்மலான ஆர்சி கார் வந்து திரும்பிச்சுன்னா நம்மளே தான் மேனுவலாக போயிட்டு திரும்ப முடியும். பட் இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ட்விஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கனால கார் வந்து கமுந்துருச்சுன்னா ஈஸியாக வந்து இதுவே வந்து திரும்பிக்கும். இந்த காரை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து இது ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா வந்து 30 to 40 minutes வரைக்கும் இதை வச்சு நீங்கள் வந்து விளாண்டுக்கலாம். நம்பர் 4, ரோபோட்டிக் வெஹிக்கல். இந்த கார் வந்து ஒரு ரேசிங் கார் லுக்கில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் டிவைஸ்லேயே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லா விதமான சர்ஃபேஸ்லேயே வந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி கார்ஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்க கூட நீங்கள் வந்து சேர்ந்து ரேசிங் வந்து விளாடலாம். ஸோ எல்லாருமே வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரேஸ் வந்து விளாண்டுக்கலாம். அண்ட் இந்த காரில் வந்து நீங்கள் 8 பேட்டரிஸ் போட்டால் தான் வந்து ஒர்க் ஆகும். இதை வந்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஸோ நார்மலாக வந்து பேட்டரி போட்டு இந்த காரை வந்து நீங்கள் ஆன் பண்ணி உங்களோட ஸ்மார்ட் டிவைஸில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி ஜாலியாக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து விளாடலாம். நம்பர் 5, ஜீரோ கிராவிட்டி கார். நார்மலான ஆர்சி கார் வந்து எனக்கு பார்த்து வந்து போர் அடிச்சிருச்சு, எனக்கு வந்து புதுசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த கார் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து இம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வால் அண்ட் சீலிங் அண்ட் ஆல்சோ வந்து கிரவுண்ட்லேயும் நீங்கள் வந்து ஓட்டிக்கலாம். அதாவது நார்மல் கார் பார்த்தீங்கன்னா வந்து கீழே மட்டும்தான் வந்து ஓட்ட முடியும். பட் இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட வால் சைடு வால்லையும் வந்து நீங்கள் வந்து ஓட்டிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து சீலிங்லேயும் வந்து இதால் வந்து மூவ் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த காரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் வந்து வால் கிளிம்பர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த கார் வந்து வால் கூட அட்டாச் ஆகி இப்படி வந்து போக முடியுது. நீங்கள் வந்து இந்த காரை வந்து ஸ்மூத்தான சர்ஃபேஸில் வந்து நீங்கள் ஓட்டிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து அவங்களே வந்து ஒரு ரிமோட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ரிமோட்டில் வந்து லேசர் லைட் பீம் வந்து வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து லேசர் லைட்டை வந்து உங்களோட வாலில் வந்து நீங்கள் அடிக்கிறது மூலிமா இந்த கார் வந்து எந்த டைரக்ஷனில் இருந்தாலும் சரி அந்த லைட்டை வந்து சேஸ் பண்ணி இதால் போக முடியும். இந்த காரை வந்து நீங்கள் USB மூலியமாகவே வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ வால் அண்ட் சீலிங்ஸில் வந்து கார் போச்சுன்னா வந்து பார்க்குறக்கே செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி கார்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரேராக இருக்கும். இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு செம்மையான ஒரு ஃபன் ஃபீலிங் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காரை வந்து நீங்கள் உங்களோட கிட்ஸுக்கு வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவாங்க. நம்பர் 6, ARRMA LIMITLESS.
இது வந்து ஒரு ஸ்பீட் பேஷ் ரோலர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்சி கார் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு F1 மாடல் கார் மாதிரியே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு லுக்கில் வந்து ஒரு யூனிக்கான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள மெட்டல்ஸ்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் தயாரிக்காமல் அலுமினியம் அண்ட் ஸ்டீல் யூஸ் பண்ணி வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ கார் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அண்ட் ஆல்சோ வந்து சம ஸ்பீடாக வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா விதமான ரோட் கண்டிஷன்லையும் வந்து இந்த காரால் வந்து போக முடியும். ஒரு நார்மல் ரேஸ் கார் மாதிரியே வந்து இதால் வந்து போக முடியும். ஸோ இதில் உள்ள ஃப்ரண்ட் அண்ட் ரியர் விங்ஸ் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 160 km/h வந்து இதால் போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இதால் வந்து ஸ்பீடாக போக முடியும். அண்ட் ஆல்சோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 4 kg. நம்பர் 7 KRATON 6S. ஆர்சி கார்ஸில் வந்து ரேசிங் கார் தான் வந்து மோஸ்ட்லி வந்து கண்டுபிடிப்பாங்க. ஒரு ட்ரக் டிசைன் கார் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த KRATON 6S வந்து ஒரு மான்ஸ்டர் ட்ரக். இந்த ட்ரக்கால் வந்து செம ஸ்பீடாக வந்து போக முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து செம்மையாக வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. செம்மையான ஸ்பீடில் வந்து இதெல்லாம் போக முடியும். ஒரு ரயில்வே ட்ராக்கே வந்து தாண்டுதுன்னா இது எப்படிப்பட்ட காராக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த காரை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து இதில் இருக்க டயர் தான் வந்து மெயினான விஷயம். ஸோ எல்லா விதமான சர்ஃபேஸ்லேயும் வந்து இந்த காரில் வந்து போக முடியும். மெயினாக வந்து எவ்வளோ கல் இருந்தாலும் இவன் வந்து அசால்ட்டாக வந்து அதை கடந்து போயிடுவான். இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 96 km/h வந்து இதால வந்து போக முடியும். ஸோ இந்த காரில் வந்து கிரீன் அண்ட் பிளாக்ல வந்து கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 8 ROBOMASTER S1. இது வந்து ஒரு எஜுகேஷனல் ரோபோட் கார். ஸோ இதை நீங்கள் வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நீங்கள் சேர்ந்து ஃபன்னாக வந்து விளாண்டுக்கலாம். நம்ம ஆர்மியில் யூஸ் பண்ணுற டேங்க் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த டேங்க் மாதிரியான லுக்கில் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் வந்து ரிமோட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த கார் கூட வந்து உங்கள் ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து டிரைவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து டேங்க் மாதிரியே வந்து ஷூட்டர் ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து கிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிம்பிளில் வந்து இந்த ஷூட்டர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜெல் பேஸ்ட் புல்லட் தான் வந்து இது கூட வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த புல்லட் வச்சு நீங்கள் வந்து ஷூட் பண்ணி நீங்கள் வந்து ஜாலியாக வந்து விளாண்டுக்கலாம். நீங்கள் வந்து இந்த காரை வந்து ஓட்டும் போது இதில் உள்ள லைட்ஸ்லாம் வந்து ஆன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஓட்டலாம். ஸோ பார்க்கவே வந்து செம்ம கலர்ஃபுல்லாக வந்து அட்ராக்டிவாக வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மெயினான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இதை வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராம் போர்டு கூட வந்து அக்சஸ் பண்ண வைக்கலாம். இந்த காரை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 3.5 kg. நம்பர் 9 ஸ்பின்னிங் ஸ்டண்ட் கார். நீங்கள் வந்து ஹனி பீ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட லுக்கில் வந்து ஒரு கார் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து இந்த காரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பின்னிங் ஸ்டண்ட் காரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செம்மையாக வந்து ஸ்டண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து இதுக்கு வந்து ஸ்டண்ட் கார்னு வந்து நேம் வச்சிருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்த ஜம்பிங் கார் மாதிரியே வந்து இதுலேயும் வந்து 2 டயர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இந்த காரை வந்து ஓட்டிக்கலாம். இதால் வந்து ரொட்டேட் ஆக முடியும், ஃப்ளிப் ஆக முடியும். ஸோ எல்லா வேலையும் வந்து இதால் வந்து ஈஸியாக பண்ண முடியும். 2 டயர்ஸ் இருக்கனால வந்து இந்த சிங்கத்துக்கு வந்து எதுவுமே ஆகாது. ஈவன் ஸ்டெப்ஸ் இருந்தால் கூட வந்து இந்த காரால் வந்து போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து இந்த காரை வந்து கொடுத்துருக்காங்க. இது கூடவே வந்து ஒரு ரிமோட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ரிமோட் வந்து இந்த கார் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாலியாக வந்து விளையாண்டுக்கலாம். நம்பர் 10 டிரான்ஸ்ஃபார்ம் கார். பெயர்லேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த காரை பற்றி. ஸோ இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி வந்து மாறும். 2-in-1 ஆக்ஷன். ஸோ ஒரு நார்மல் கார் மாதிரியும் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரியும் வந்து இதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து ஒரு ரிமோட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ரிமோட் வச்சு நீங்கள் வந்து இந்த காரை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரிமோட்டில் இருக்க சிங்கிள் கிளிக் மூலியமாகவே நீங்கள் வந்து இதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து அந்த ரிமோட்டை வச்சு நீங்கள் வந்து இந்த காரை வந்து ஓட்டிக்கலாம். ஸோ ஒரு செமையான ஒரு பியூட்டிஃபுல்லான ரேசிங் கார் டிசைனில் வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓட்டும் போது வந்து செம அட்ராக்டிவாக இருக்கும். கார் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் லவர்ஸ்க்கு வந்து இந்த கார் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 20 meters. நீங்கள் வந்து 20 meters வந்து இந்த கார் போனாலுமே உங்கள் ரிமோட் மூலியமாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்பர் 11 MCQUEEN. இந்த காரை வந்து நீங்கள் படத்துலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரியான லுக்கில் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து டிரைவ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ வந்து ட்ரிஃப்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் ஆப்பில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து இதே மாதிரி கார் வச்சுருந்தாங்கன்னா அவங்க கூட வந்து நீங்கள் வந்து பிக் ரேஸ் வந்து விளையாட முடியும். ஸோ இதில் வந்து இன்னொரு செமையான விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. காரை நீங்கள் வந்து டச் பண்ணுறது மூலிமா அது வந்து ரியாக்ட் பண்ணும். காரோட ரூஃப் இல்லைனா வந்து சைட்ஸ் இல்லைனா வந்து ரியர் விண்டோ ஸோ அந்த மாதிரி வந்து தொடும்போது அதுக்கேற்ற மாதிரி வந்து அது ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 2 kg இருக்கும். நம்பர் 12 OLLIE. இது வந்து ஒரு ரோபோட் கண்ட்ரோல் கார். ஸோ உங்களோட ஃபோன் ஆப் மூலியமாகவே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 2 wheel தான் வந்து இந்த காரில் இருக்கும். முன்னாடி வந்து நம்ம ஒரு ஜம்பிங் கார் அண்ட் ஆல்சோ வந்து இன்னொரு கார் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதுலேயுமே வந்து 2 wheels தான் இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த கார்லேயே வந்து 2 wheels தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் ஆப்லேயே வந்து இந்த காரை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த காரை வந்து நீங்கள் டிரைவ் பண்ணிக்கலாம். இதால் வந்து ஸ்பின் பண்ண முடியும், ட்ரிஃப்ட் பண்ண முடியும் அண்ட் வந்து ஃப்ளிப் பண்ண முடியும். ஸோ எல்லா விதமான சர்ஃபேஸ்லேயும் வந்து இதால் வந்து போக முடியும். இந்த OLLIE காரை வந்து நீங்கள் வந்து 24 km/h வந்து நீங்கள் வந்து ஓட்டிக்கலாம். அண்ட் USB மூலிமா நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 594 grams.
ஃபைனலாக நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்த ஆர்சி கார்ஸில் வந்து உங்களுக்கு எது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து இந்த மாதிரி ஆர்சி கார்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டும். அண்டு இன்னொரு விஷயம், சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு கேஜெட் லவராக இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய், தேங்க்யூ.